ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரோமியோ மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இந்த தேர்ஸ்டே ரம்ஜானுக்கு ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். விஜய் ஆண்டனி, மிருனாளினி ரவி இவங்கெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு டெபியூட்டன் டைரக்டர் விநாயக் வைத்தியநாதன்ற ஒரு டெபியூட்டன் டைரக்டர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ விஜய் ஆண்டனியோட ஒய்ஃப் மீரா விஜய் ஆண்டனி தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் ஜெயண்ட் இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி அவர் வந்து ஒரு செஃப்பாக இருக்காரு. அவங்களோட ஃபேமிலியோட ஒரு கடனுக்காக கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா போய் சிங்கப்பூர் அண்ட் மலேசியா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் ஒரு செஃப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவருக்கு போதும், நம்ம சொந்த ஊருக்கே போய் நம்ம வந்து கிராமத்துக்கே போயிட்டு இருக்கலாம் அப்பா அம்மா கூட அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு அவர் தமிழ்நாட்டுக்கு வராரு. ஸோ அவங்க ஊரில் வந்தப்போ அவங்க அப்பா அம்மா வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கோப்பா, அவனுக்கு வயசு 35 வயசு ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அவரும் இல்லை, எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுன்றது எனக்கு ஆசை, ரொம்ப நாள் ஆசை, எனக்கு இவ்வளோ ஏஜ் ஆயிடுச்சு, பட் நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றாரு. அப்போ அங்கே ஒரு சாவு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மிருனாளினி ரவியை பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் சைட்லேயே அவருக்கு லவ் வருது. ஸோ அதை அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறாரு. அவங்க அப்பா அம்மாவும் அவங்க கிட்ட போய் பொண்ணு கேட்குறாங்க. ஸோ அவங்களும் பொண்ணு கொடுத்துட்றாங்க. காரணம் என்னன்னா, மிருனாளினி ரவி ஸோ வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு 4 வருஷமா அவங்க அப்பாட்ட போய் சொல்லிட்டு ஸோ சென்னையில் வந்து ஒரு ஹீரோயின் சான்ஸ் கேட்டு தேடிட்டு இருக்காங்க 4 வருஷமா. ஸோ அதனால் அது அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்து கோவமாகி கல்யாணம் பண்ணி அமைச்சிடுறாரு விஜய் ஆண்டனி கூட. விஜய் ஆண்டனியும் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு தான் கூப்பிட்டு வராரு. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க 2 பேருக்குள்ளயுமே ஒத்து போல. அவங்க வந்து ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மாவோட கட்டாயத்துக்காக கல்யாணம் பண்றாங்க. ஹீரோவ பிடிக்கல. இது நமக்கு அந்த ராஜாராணி, மௌனராகம் அந்த ஒரு டைப் ஆஃப் அந்த ஒரு ஒன் லைன் கதை வர மாரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் எவ்வளவோ தேடுறாங்க. சான்ஸ் கிடைக்கல. எதுவுமே பண்ண முடியல. பட் இது ஒரே வீட்ல இருந்தாலும் 2 பேரும் பார்த்துக்கிட்டு பேசாம இருக்க மாரி தான் வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து விஜய் ஆண்டனி சொல்றாரு, "நானே உங்க படத்த ப்ரொடியூஸ் பண்றேன்" அப்படின்னு மிருனாளினி ரவி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. ஓகே அப்படின்றாங்க. அப்போ ஒரு கண்டிஷன் நான் வைப்பேன். இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தா நான் தான் ஹீரோவா நடிப்பேன் அப்படின்றாரு. இதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன நடந்தது? ஸோ இவங்க 2 பேரும் அகைன் அவங்களோட மேரேஜ் லைஃப்ல சேர்ந்தாங்களா? இந்த படத்தை எடுத்து முடிச்சாங்களா? இல்லையா? அப்படின்றது அந்த படத்தோட ஒரு மீதி கதை. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டா தான் இருந்தது. அந்த ஒரு லைன் வரும்போது கடைசியா. மெயினா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனியோட ஆக்டிங் சூப்பரா இருந்தது. ஆஸ் யூசுவல் நேச்சுரலா அவரோட ஆக்டிங், அந்த ஒரு எமோஷன் சீன்ஸா இருக்கட்டும், பிளஸ் அந்த ஒரு சில சின்ன சின்ன ஹியூமர்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஷனலான ஒரு ரோல் தான். சூப்பரா பண்ணியிருந்தாரு. படத்துல நிறைய ஸ்க்ரீன் பிரசன்ஸே இவருக்கு தான். நிறைய இடங்கள்ல சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு எமோஷனலான டைலாக்ஸும் சரி, பிளஸ் அவரோட கேரக்டரே ஒரு மாதிரி அந்த ஒரு ரொமான்டிக்கா போகணும்னு பார்ப்பாரு. பட் அவர் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப மெச்சூர்டா பேசுற விஷயங்கள் அதெல்லாம் பிரமாதமா இருந்தது படத்துல. ரொம்ப நல்லா நீட்டா நடிச்சிருந்தாரு. அவரோட ஆக்டிங்லேயே இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டிங். ரொம்ப நல்லா பிரமாதமா நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி மிருனாளினி ரவி அவங்களோட ஆக்டிங்குமே சூப்பரா இருந்தது இந்த படத்துல. ஒரு பக்கா ஃபீமேல் லீடு நல்லா நீட்டா நடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே சரி, டுவர்ட்ஸ் த செகண்ட் ஹாஃப் வரைக்கும் மொத்தமாவே படத்துல அவங்க வந்து 1-2 டைலாக் தான் பேசுறாங்க. அப்படியே அந்த மௌனம் காத்துட்டே இருக்காங்க. பட் நல்லா இருந்தது அவங்களோட ஆக்டிங். நிறைய இடங்கள்ல நல்லா சூப்பராகவே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ஆக்டிங். டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வரைக்கும் அவங்க ஆக்டிங் பிரமாதமா இருந்தது. அதே மாதிரி விடிவி கணேஷ் அவர் வந்து இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனிக்கு மாமாவா ரோல் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ஃபன்னான ஒரு கேரக்டர் தான். யூசுவலா அவரும் வந்து ஒரு படத்துல எப்படி வந்து அப்படி ஒரு இதுவா வருவாரு. ஒரு சில ஐடியாஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு குடுப்பாரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாரி. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹீரோட மாமா வந்து ஹீரோக்கு ஒரு சில ஐடியாஸ்லாம் குடுக்குறாரு. நல்லா இருந்தது அவரோட கேரக்டரும். ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான். அதே மாதிரி யோகி பாபு அவர் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பிச்சு பிச்சு போட்டு வராரு. மெயினா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து விஜய் ஆண்டனிக்கு ஒரு அட்வைசரா இருக்காரு. லைக் வந்து எப்படி உங்க பொண்டாட்டிய நீங்க உஷார் பண்ணணும், எப்படிலாம் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்றது. அது கொஞ்சம் ஃபன்னா இருந்தது அவரோட கேரக்டர். படத்துல வந்து நிறைய இடங்கள்ல அவர் வராரு. கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் தான் ஒரு சீன்ஸா வராரு. பட் வர சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது அவரோட ஆக்டிங். பிளஸ் ஸ்டார்டிங் சீன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில இடத்துல ஒரு சின்ன ஒரு அவரோட அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் அந்த காமெடி பண்ணாரு. பட் படம் ஃபுல்லா அந்த மாதிரி பண்ணல. ஒரு சப்போர்ட்டிங் ரோலா தான் அவர்கிட்ட இருந்து இருந்தது. பிளஸ் அந்த ஒரு காமெடி ரோலா அவர்கிட்ட இல்ல இந்த படத்துல. பட் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ரோலா நீட்டாவே பண்ணியிருந்தாரு யோகி பாபு. அதே மாதிரி ஆக்ட்ரஸ் சுதா அவங்க இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனிக்கு அம்மாவா பண்ணியிருக்காங்க. ஒரு சப்போர்ட்டிங் மதரா நல்ல நீட்டான ஒரு ரோல் தான். அதே மாதிரி இளவரசு, தலைவாசல் விஜய்லாம் அந்த படத்துல வந்து மிருனாளினி ரவிக்கும் விஜய் ஆண்டனிக்கும் அப்பாவா பண்ணியிருக்காங்க. நல்ல நீட்டான ஒரு ரோல். அவங்களும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி ஷாரா அவர் இந்த படத்துல வந்து மிருனாளினி ரவியோட ஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவங்க எடுக்கிற படத்துக்கு அவர் சினிமாட்டோகிராஃபரா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்தது. ஆஸ் யூசுவல் அவரோட அந்த ஒரு காமெடி பிளஸ் அவரோட அந்த ஒரு எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் ரொம்ப நல்லா நீட்டாவே சூப்பரா நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி பரத் தனசேகரன் அண்ட் ரவி இவங்க 2 பேரும் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல நியூ மியூசிக் டைரக்டர்ஸ். ஓரளவு நல்லா பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் வந்து படத்துல ஒரு சாங் நல்லா இருந்தது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரளவு நல்லா நீட்டாவே போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஃபரூக் பாஷாவோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். நிறைய இடங்கள்ல கலர்ஃபுல்லா இருந்தது. பிளஸ் டிஏ ஒர்க்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும். ஒரு ஃபயர்லாம் விட்டு பயங்கரமா வரும் ஒரு ஃபைட் சீனு. அங்க வந்து அவரோட சினிமாட்டோகிராஃபி, அந்த கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே பிரமாதமா இருந்தது. அதே மாதிரி விஜய் ஆண்டனியோட எடிட்டிங் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவு நல்லா நீட்டாவே எடிட் பண்ணியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப் அப்படியே கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் லென்த்தியா. அது வந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட அவர் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். பட் நல்லா இருந்தது அவரோட எடிட்டிங்கும். அதே மாதிரி டைரக்டர் விநாயக் வைத்தியநாதன் ஒரு டெபியூட்டன் டைரக்டர். ஸோ அவர் எடுத்துக்கிட்ட கதை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய டைப் ஆஃப் ஒரு அழகு பழசான மசாலா கமர்ஷியல் கதை தான் இது.
பட் படத்தோட ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவு அப்படியே தேத்தி ஒரு மாரி கொண்டு வந்துட்டாரு. அங்கேயும் ஒரு சில இடங்கள்ல லேக் இருந்தாலும், கொஞ்சம் அப்படியே ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ்லாம் போட்டு நல்லா நீட்டா கொண்டு வந்தாரு. படம் பாருங்க தெரியும். ஏன்னா, அத நான் சொல்லிட்டேன்னா இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஏன்னா, அந்த ஒரு சில விஷயங்கள ஸ்க்ரீன் பிளேல அவர் கையாண்ட விதம்லாம் சூப்பரா இருந்தது. ஒரு சில சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் புதுசாவும் இருந்தது. பழைய கமர்ஷியல் மசாலா படத்துக்குள்ள 1, 2 இடங்கள் புது சீன்ஸ்லாம் வச்சிருந்தாரு. அது நல்லா நீட்டாவே இருந்தது. பிளஸ் அந்த ஒரு இன்டர்வல் ட்விஸ்ட் அதெல்லாம் செம்ம ஃபன்னா இருந்தது. பிளஸ் செகண்ட் ஹாஃபும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு நீட்டா கொண்டு போயிருக்காரு. இன்னும் கொஞ்சம் பெட்டரான செகண்ட் ஹாஃப் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். பட் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு எமோஷன அப்படியே கேரி அவுட் பண்ணி கொண்டு போயிருந்தாரு. ஒரு சில இடங்கள்ல காமெடி இதெல்லாம் போட்டு தெளிச்சு நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு. மெயினா இந்த படமே வந்து ஜானரே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காமெடி ஜானர் தான். அப்படி இருக்கும்போது வந்து காமெடி ஒரு சில இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு படத்துல. செகண்ட் ஹாஃப்ல அந்த விஜய் ஆண்டனி போன்ற விஷயங்கள்லாம் செம்மையா இருந்தது. நெறைய இடங்கள்ல சூப்பரா பண்ணியிருந்தாரு. பிளஸ் அந்த ஒரு டுவர்ட்ஸ் அந்த படத்தோட லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் எங்கேயோ ஒரு சில இடம் எனக்கு வந்து அப்படியே ரொம்ப ஸ்லோவா போய் ஒரு மாரி லேக் ஆகுற மாரி ஒரு ஃபீல் ஆச்சு. பட் கதைக்குள்ள ஓரளவு போனாங்க. ஃபிளாஷ்பேக் ஒரு சின்ன போர்ஷனா தான் இருந்தது. அது நல்லா நீட்டாவே இருந்தது. பிளஸ் டுவர்ட்ஸ் தான் அந்த கிளைமாக்ஸ்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கிளைமாக்ஸ். அது சூப்பரா நல்ல ஒரு எமோஷனலான ஒரு கிளைமாக்ஸும் கூட. உண்மையிலே அது பிரமாதமா இருந்தது. மெயினா இந்த படத்துல அவர் அந்த ஸ்க்ரீன் பிளேல ஒரு பழைய கதைய வச்சுக்கிட்டு, உள்ளுக்குள்ள ஒரு சில விஷயங்கள், ஒரு சில எலிமெண்ட்ஸ் புதுசா ஆட் பண்ணதெல்லாம் செம இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. அது நான் எந்த விஷயம்னு சொன்னேன்னா, கண்டிப்பா அது வந்து ஒரு ஸ்பாயிலர் ஆயிரும். அது படத்துல பாருங்க. அவ்ளோ நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அது கண்டிப்பா. விஜய் ஆண்டனி கிட்ட இருந்து அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பிரமாதமா இருக்கு. நல்லா சூப்பராவே பண்ணியிருந்தாரு. நல்ல ஒரு எமோஷனல் ஆக்டரா பிரமாதமா பண்ணியிருந்தாரு அந்த படத்துல. அதுதான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். பிளஸ் அந்த ஒரு நியூ எலிமெண்ட்ட அவர் போடாம ஃப்ளாட்டா எடுத்திருந்தாருன்னா, ரொம்ப ஒரு சிம்பிளான, ரொம்ப பழைய கமர்ஷியலா போயிருக்கும். பட் அது மட்டும் எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ஸாவே இருந்தது. கண்டிப்பா ஒரு நல்ல படம். அது வந்து ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போய் பார்க்கலாம். ஒரு லவ்வர்ஸ் போய் பார்க்கலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போய் நீங்க பார்க்கலாம். நல்ல ஒரு நீட்டான படம் இந்த ஒரு வீக்கெண்டுக்கு. அட் த சேம் டைம் வந்து இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் வந்து ஒரு பழைய டைப் ஆஃப் ஒரு படம் என்னதான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வந்தா கூட இந்த மாதிரி படங்கள் வந்து தியேட்டர்ல வந்து போய் பார்க்கறது ஒரு நல்ல ஜாலியா தான் இருக்கும். அந்த மாதிரி டைப் ஆஃப் ஒரு படம் தான் அது. ஏன்னா ரீசென்ட்டா வந்த தமிழ் படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப மொக்கையா தான் இருந்தது. கண்டிப்பா அதெல்லாம் தியேட்டர்ல போய் பார்க்கணுமா அப்படின்ற மாரி இருந்தது. பட் இந்த படம் வந்து அந்த மாரி இல்ல. ஓரளவு நல்லா நீட்டாவே இருக்கு. இப்போ வந்து ரீசென்ட் தமிழ் படங்கள்ல கம்பேர் பண்ணும்போது, அது சேம் டைம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் பிரமாதமா இருந்தது. ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப்க்காக இவ்வளோலாம் சப்போர்ட்டிவா பண்ணுவானா? அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அது பிரமாதமா இருந்தது. நெறைய லவ் சீன்ஸ் எல்லாமே இதுல வந்து சூப்பரா இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி நல்லாவே பிரமாதமா பண்ணியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல விஜய் ஆண்டனிக்கும், மிருனாள் ரவிக்கும் அவங்களுக்கான அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வந்து ஒரு சில இடங்கள்ல நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு சில இடங்கள்ல பெருசா போகல. பட் ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம் பார்த்த ஃபீல் இருந்தது. ஸோ விஜய் ஆண்டனி கரியர்லயும் அவருக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஒரு நல்ல ஒரு ராம்காம் ஜானர்ல வந்து ஒரு நல்ல படம் அப்படின்றதே சொல்லலாம் அந்த படம். ஸோ இந்த படத்தோட ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 10க்கு வந்து ஒரு 6.5 குடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு டீசென்ட் வாட்சபிள் தான் இது. நல்ல ஒரு பழைய கதையா இருந்தாலும் நீட்டா போட்ட ஸ்க்ரீன் பிளே அது வந்து படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். கண்டிப்பா அந்த படம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ல போய் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு படம் இந்த ஒரு வீக்கெண்டுக்கு. கண்டிப்பா போய் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. பாய்.